வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 10th அல்லது 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அல்லது டிப்ளமோ டிகிரி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜாப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். சேலரி வந்து 15,000 இருக்குது, ஸ்டார்டிங்கே 34,000 இருக்குது. ஸோ இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து இருக்குது. லாஸ்ட் டேட் 10/9/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. 38 மாவட்டத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் எலிஜிபிள், என்னென்ன வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பணும். இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தகுதி, ஸோ இதற்கான சான்று, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ஸோ இதற்கான ஜெராக்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மதம் என்ன, ஜாதி என்ன, அதில் வகுப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதணும். கம்பல்சரி ஜாதி சான்றிதழ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி உங்களுடைய டெம்பரரி அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய சைன் பண்ணணும். இது கூட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் சுய சான்றப்பம்னு எழுதி சைன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பீஸ்லையுமே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே சுய சான்றப்பம்னு எழுதி சைன் பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் முதலாவது பார்த்திங்கன்னா மருத்துவ ஆலோசகர், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாதாந்திரம் உங்களுக்கு வந்து 40,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து PNOS முடிச்சிருந்தீங்கன்னு அப்ளை பண்ணலாம். அடுத்தது மருத்துவ ஆலோசகர் யுனானி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது தெரப்படி உதவியாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்கன்னு அப்ளை பண்ணலாம். 15,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 5 வேக்கன்ட் இருக்குது. மருத்துவ வழங்குனர், இதுக்கு வந்து D.Pharm முடிச்சிருந்தீங்கன்னு அப்ளை பண்ணலாம். டெய்லி உங்களுக்கு அலவன்ஸ் 750 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு பணியாளர் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. டெய்லி அலவன்ஸ் 300 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 5 வேக்கன்ட் இருக்குது. முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,800 வரைக்கும் வந்து டெய்லி மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா காசநோய் சுகாதார பார்வையாளர், இதுக்கு வந்து 13,300 சேலரி. உங்களுக்கு வந்து 2 வேக்கன்ட் இருக்குது. கிராஜுவேட் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அல்லது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்பர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர்ஸ் ரெகனைஸ்டு கோர்ஸ் நீங்கள் எதாவது முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பக்கூடிய அட்ரஸ், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பும்போதே உங்களுக்கு வந்து உங்களோட பிறப்பு சான்றிதழ், 10th 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், ஸோ அதே மாதிரி டிசி, ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் இருப்பிட சான்று இருந்துச்சுன்னா அது, ஸோ அதெல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்பக்கூடிய அட்ரஸ் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625-014 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தினுடைய மின்னஞ்சல் முகவரிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. tphmdu@nic.in இந்த இமெயிலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயும் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நாமளே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை, மருந்துத்துறை, மாவட்ட நலவாழ்வு சங்கம், மதுரை மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.